அன்பு பாசம் அக்கறை சீக்கொட்டு ரிஷபம் போடுறாங்க. இவங்க கண்ணாலே பார்த்தாலே பின்னாடி வந்து சொல்லாம சொல்லியே சுந்தரி அப்படிங்கிற மாதிரி. நான் என் கணவர் மேல பாசம் வச்சுட்டேன், என்னைய விட்டுட்டு வேற பக்கம் போயிட்டாரு. என் மனைவியை நான் உண்மையிலே நம்பினேன், என்னை அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டு என் தனிமையில குழுமையா இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை இனிமேதான் வரப்போகுது. திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் இவங்களுக்கு காதல் கை கொடுமா? ரிஷபராசிக்காரங்க காதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரே ஒரு விஷயம் அவங்க மனசுல வச்சுக்கணும், சுயநலமா இருக்க கத்துக்கணும். அவங்க என்ன கேட்டாலும் அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு இருந்து கடைசியில தலையாட்டு பொம்மையாகவே யூஸ் பண்ணிட்டு அவங்க நெக்ஸ்ட் போயிடுவாங்க. பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, வாழ்க நலமுடன் ஜோதிடர் TJ சுந்தரபாண்டியன் சார் தான் இருக்காங்க. பொதுவாவே ஒரு பழமொழி உண்டு, குரு பயிற்சி ஆகும் போதெல்லாம் இந்த பழமொழியை நம்ம கேட்காம கடந்து போகவே முடியாது. குரு கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா குரு வந்து கொட்டி கொட்டி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இதுல டவுட் இருக்கு, நிஜமாவே கொடுப்பாரா, நீங்க சும்மா உருட்டிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. நிஜமாவே குரு கொடுப்பாரா சார்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே நவகிரகத்தில் மிகப்பெரிய சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய நபர் யாருன்னா நம்முடைய குரு தான். அவர் முழு சுபர். சில கிரகங்கள் சுபர்னு வாங்குவாங்க, ஆனா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பாவியாவும் வருவாங்க, முழு பாதி சுபர் பாதி பாவர்வாங்க. ஆனா நம்மளுடைய குரு பகவான் மட்டும் முழு சுபர் அப்படின்னு சொல்றோம். சோ அப்படிப்பட்ட சுப கிரகமான குரு பகவான் தற்போது எந்த ராசிக்குள்ள போக போறாருன்னா கடகராசிக்குள்ள. அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராசியே கடகராசி தான். அதனாலதான் குரு அந்த இடத்துல போய் உச்சமடைகிறார். இப்ப நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நம்ம ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம்னா நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க. ஆனா ஒரு சில சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ள போனோம்னா நமக்கு மனசு ரொம்ப திருப்தியா இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள போட்டா என்ன பண்ணுவோம், போயிட்டு வரவே மனசு இருக்காது, பிரிச்சு பார்க்க தோணாது, வர்றதுக்கு மனசு இருக்காது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமோ, இன்னும் ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்துட்டு போலாமோ நம்ம நினைப்போம். பாத்தீங்களா, அவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுப்போம், நம்மளும் சந்தோஷமா இருப்போம். சோ அதே மாதிரிதான் நம்முடைய குரு பகவான் தனக்கு பிடித்த வீடான கடகராசிக்குள்ள உச்ச வீட்டுக்குள்ள போய் பல அன்பர்களுக்கு, அதாவது பல நேயர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பே குரு பயிற்சி மூலமா தான் இருக்கு. கண்டிப்பா சார், இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுக்க போறாரு இந்த குரு பகவான். சோ 12 ராசிகளுக்கும் குரு பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு பாக்கலாம் சார். அடுத்து 2வது ராசியான ரிஷபராசி இவங்களுக்கு வந்து அந்த இழந்து போன சந்தோஷம், மன மகிழ்ச்சி, நிம்மதி இது எல்லாமே இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல கிடைக்குமா சார்? பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போறாங்க. சோ முயற்சி ஸ்தானத்துக்கு குரு பகவான் போனதுனால இவ்வளவு நாட்களாக இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் முடியாது, நடக்காது, இவங்களால எதுவுமே சாதிக்க முடியாது, இவங்க தோத்துட்டாங்க, இவங்க வந்து எந்த சூழ்நிலையும் எழுந்து வர முடியாதுன்னு எதிரிகளோ துரோகிகளோ நினைச்சு வந்தாங்களோ அத்தனை விஷயத்திலும் வெற்றி பெற்று இவங்களுடைய தனித்திறமையை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை குரு பயிற்சிக்கு அப்புறம் உறுதியா ஏற்படுங்கிறத நம்ம தெளிவா சொல்லலாம். கண்டிப்பா சார். ரிஷபராசிக்காரர்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம ரிஷபராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரிடமும் எல்லா விதமான உண்மையான அன்பை எதிர்பார்ப்பாங்க. அதுவும் இந்த திருமண வாழ்க்கையில அவங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. தன்னுடைய கணவன் தான் மேல பாசம் வைக்கணும், தன்னை மட்டும் நேசிக்கணும், தன்னை புரிந்து கொள்ளணும், தன் மேல அக்கறையா இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மட்டும்தான் இருக்கும். சோ இது ரிஷபராசி ஆண்களா இருந்தாலும் அதே மாதிரிதான். தன்னுடைய மனைவி தன்னை விரும்பணும், தனக்காக எல்லா விஷயங்களும் வந்து ஏத்துக்கணும், தன்னை விரும்பி நேசிக்கணும் தான் எதிர்பார்ப்பாங்க. சோ ஆனா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே அன்பு பாசம் அக்கறை இந்த 3 தான் இருக்கும். இவங்க சீக்வல் டு போட்டா அதை ரிஷபம் போடுறான், அன்பு பாசம் அக்கறை சீக்வல் டு ரிஷபம் போடுறான். ஆனா இவங்களுடைய எதிர்பாலித்தவர்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய பார்ட்னர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது பார்ட்னர்ஸ்னா இவங்களுடைய லைஃப் வாழ்க்கை துணை, இவங்களுடைய வாழ்க்கை துணை என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாகவே இவங்கிட்ட இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பெற முடியுமோ, இவங்களை எப்படி சுயநலமா பயன்படுத்த முடியுமோ சுயநலமா பயன்படுத்தி இவங்களை கஷ்டப்படுத்தி இவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நபர்கள் தான் பாதி பேர் இவங்க லைஃப்ல வந்து ஓடிப்பாங்க. ரிஷபராசி என்பவர்களுக்கு பாதி அன்பர்கள் இவங்க திருமண வாழ்க்கையில போராட்டத்தை சந்திக்காங்க, பாதி பேர் வந்து கஷ்டத்தை சந்திச்சுக்கிருக்காங்க, ஏமாற்றத்தை தான் சந்திச்சுக்கிருந்தாங்க. சோ அந்த நிலை மாறப்போகுது.
இவங்களுடைய திருமண வாழ்க்கை இனிமேதான் சிறப்படைய போது. இவங்களை புரிந்து கொள்ளாத நபர்கள் இனிமே புரிந்து கொண்டு பேசக்கூடிய பாக்கியம், புரிந்து கொண்டு அன்பாக இருக்கக்கூடிய பாக்கியம், இவங்க கண்ணாலே பார்த்தாலே முன்னாடி வந்து நின்று சொல்லாம சொன்னியே சுந்தரி அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ஈஸியா வந்து அவங்களை கேட்ச் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் கிரக ரீதியாக ஏற்பட போகுது. இது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்கள ஒரு 3-4 வருடத்துக்குள்ள திருமணம் முடிச்சவங்க, இல்லாட்டி ஏற்கனவே திருமணம் முடிச்சு பல வருடங்கள் ஆனவங்க, இந்த 4 வருட காலத்துல திருமண வாழ்க்கையில பாதி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60% அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில முறிவு கூட ஏற்பட்டிருக்கும். நான் என் கணவர் மேல பாசம் வச்சிருந்தேன், என்னைய விட்டுட்டு வேற பக்கம் போயிட்டாரு. என் மனைவியை நான் உண்மையிலே நம்பினேன், என்னை அவங்க அப்பா அம்மா பேச்ச கேட்டு என்னை விட்டுட்டு டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க, இல்ல விட்டுட்டு போயிட்டாங்கிற நிலைமையெல்லாம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில தனிமையில வாழக்கூடிய, தனிமையில கொடுமையா இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை இனிமேதான் வரப்போகுது. முதல் திருமணம் முறிவடைந்தவர்களுக்கு 2வது திருமணம் முடிப்பதற்கான பாக்கியம் சாத்தியம் கிரக ரீதியாக குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமா இவங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்க, எல்லாமே கிரகத்துடைய பார்வைதான், நம்ம பேச்சுக்குன்னு சொல்ல மாட்டோம். அப்ப குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலம் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால உறுதியாக மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் சொல்லி நம்முடைய ரிஷபராசி சொல்லும். கண்டிப்பா சார். திருமணம் பத்தி பேசிட்டோம், அதனால நான் இதை கேக்குறேன். திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் இவங்களுக்கு காதல் கை கூடுமா? உறுதியாக திருமணத்துக்காக காத்திருப்பவர்கள், காதல் திருமணம் முடிக்கணும்னு காத்திருப்பவர்களுக்கு இது சரியான காலகட்டம். இவங்களுடைய காதல் வெற்றி பெறும், காதல் மகிழ்ச்சி அடையும். காதல் மூலமாக காதல் திருமணம் நடப்பதற்கான பாக்கியம்லாம் நம்முடைய ரிஷபராசி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உறுதியா உண்டு. ஸோ ஆனா என்னன்னா, என்னைய பொறுத்தவரை பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க காதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரே ஒரு விஷயம் அவங்க மனசுல வச்சுக்கணும். என்னது சார்? சுயநலமா இருக்க கத்துக்கணுங்க. ஏன்னா இவங்க பொதுநலமாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க போய் அந்த லவ்வ சொன்னனே, அந்த லவ்வ அவங்க ஏத்துக்கிட்டோனே இவங்க தன்னையே மறந்து தியாகியாவே வாழ்வாங்க. அவங்க என்ன கேட்டாலும் அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு இருந்து கடைசியில தலையாட்டு பொம்மையாகவே இவங்களை யூஸ் பண்ணிட்டு அவங்க நெக்ஸ்ட்னு போயிடுவாங்க. ஸோ அதனால காதலுங்கும் போது கொஞ்சம் கவனமா இருந்தாங்கன்னா காதல் மகிழ்ச்சி இருக்கும். கண்டிப்பா கண்மூடித்தனமான காதல்ல விடாதீங்க, கொஞ்சம் கரெக்டான காதல் கரெக்டா இருங்க. அதான் விஷயம். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருப்பாங்க சார்? குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் குடும்பத்துடன் சேர்வதற்கான பாக்கியம், குடும்ப உறவோடு அந்யுன்யமாக இருக்கக்கூடிய பாக்கியம் உறுதியாகும். கண்டிப்பா சார். இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ரிஷபராசிக்காரர்கள் எந்த கடவுள் வழிபாடு பண்ணும்போது அவங்களோட வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும்? நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு பத்ரகாளியம்மன் வழிபாடு பாதுகாப்பான ஒரு நிலைமையும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். பத்ரகாளியம்மன் காளியம்மன் வழிபாடு, அதாவது சில ஊர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பத்ரகாளியம்மன் சொல்லுவோம், சில ஊர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா காளியம்மன் தெரியும். சோ அப்ப நம்ம 2 அம்மனுமே சேர்த்து ஒரே அம்மனை 2 பேரா வச்சு சொல்றோம். சோ அப்படிப்பட்ட நிலையில காளியம்மன் வழிபாடு பண்ணும்போது கவலைப்படாம, கஷ்டப்படாம, துன்பப்படாம, துயரப்படாம இஷ்டப்பட்ட வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கக்கூடிய யோகம் நம்முடைய ரிஷபராசிக்கு குருவின் அற்புதமான ஆற்றல் மூலமாக பெறக்கூடிய பாக்கியம். ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி யோகத்தை கொடுக்க போது கவலையே படாதீங்க, நிம்மதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். நன்றி.